வணக்கம் மகளே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து சற்றுமுன் ஒரு முக்கிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. அதாவது இந்த ஒரு திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களின் முழு பட்டியலை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். அதற்கு ரேஷன் கார்டு உள்ளிட்ட என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஜூலை 15ஆம் தேதி முதல் ஜூலை 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஊராட்சி நகராட்சி பகுதிகளில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க கட்டாயம் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும். முன்னுரிமை இல்லாத அட்டைகள் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். பொருள் இல்லாத ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவே முடியாது. அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர தகுதி அற்றவர்கள். ரேஷன் அட்டை இல்லை, அதனால் ஆதார் அட்டை வைத்து விண்ணப்பிக்கலாமா என்றால் கட்டாயம் விண்ணப்பிக்க முடியாது. முதலில் ரேஷன் கார்டு பெற விண்ணப்பிக்கவும். குடும்ப அட்டை கிடைத்த பிறகு அதனை ஆவணமாக வைத்து உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். தமிழ்நாடு அரசால் வரையறுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டிருக்கும் ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதி ஆனவர்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொருளாதார தகுதிகளுக்காக தனியாக வருமான சான்று இணைக்க தேவையே இல்லை. அதேபோல் நிலம் வைத்திருப்பவர்கள் என்றாலும் நில உச்சவரம்பை மீறவில்லை என்பதை காட்ட நில ஆவணங்களை விண்ணப்பத்துடன் இணைக்க தேவையில்லை. இது தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற ஆதார் அட்டை, ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு எண், தொலைபேசி எண், தற்போது வசிக்கும் இடம், சொந்த வீடா வாடகை வீடா, மாவட்டம், மின் இணைப்பு எண், திருமண நிலை, குடும்ப அட்டை எண் ஆகிய விவரங்களை கட்டாயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். சொந்த வீடு இருந்தும் வேலை காரணமாக வெளியூர் வெளி மாநிலங்களில் வசிப்பவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். வாடகை வீட்டில் வசிப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் கள ஆய்வின் போது நீங்கள் அந்த வீட்டில் வசிக்கவில்லை என்றால் உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அதிகமாக வாய்ப்புகள் உள்ளது. கட்டாயம் உங்கள் வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே இதுவரை வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் இணைக்கப்படவில்லை என்றால் வங்கிக்கு சென்று உடனடியாக இணைத்து வைத்து விடுங்கள். அதேபோல் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிக்கும் போது கொடுக்கவும். அப்போதுதான் உங்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பது குறித்த விவரங்கள் அரசு அனுப்பும் போது உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நம்மளுடைய இந்த ஒரு வீடியோக்களை நீங்க பார்க்கும்போது ஒரு லைக்காவது கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு சில வீடியோக்கள் கம்மியான வியூஸ் வரும், ஒரு சில வீடியோக்கள் வியூஸே வராது, ஒரு சில வீடியோக்கள் ஆவரேஜாக போகும். ஆனால் பார்க்குற யாருமே இந்த ஒரு பயனுள்ள தகவலுக்கு லைக்கே பண்ணுறதில்ல. அதாவது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். தயவு செஞ்சு ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க. ரொம்ப டைம் எடுத்து ஒவ்வொரு வீடியோவும் எடிட் பண்ணி பேசி நிறைய விஷயங்களை சமாளித்து தான் ஒவ்வொரு வீடியோவையும் நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். தயவு செஞ்சு ஒரு லைக்காவது கொடுங்க ப்ளீஸ். நன்றி.